لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மதிப்பிற்குரிய சுத்தாதாக்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்கின்ற வகையில நம்முடைய ஈமானை புத்துணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெருமுகமாக இந்த வாராந்திர நிகழ்வில் தர்பியாவில் நாம் பங்கு பெற்று வருகின்றோம். கடந்த வாரத்திலே இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே முதலில் களத்தில் இறங்கி போராடிய ஒரு போராளி, பெண் போராளி, ஒரு பெண் புலியை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் இந்த மக்கா நகரிலே, கடந்த வாரத்தில் மதீனாவிலே தான் அந்த புரட்சி பெண்மணி தன்னுடைய வீர நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி காண்பித்தார்கள். இது பையாத்து செஞ்சது, உடன்படிக்கை செஞ்சது மதீனாவில் மக்காவில் இருந்தாலும் ஹுதைபியா, அந்த உடன்படிக்கை ஹுதைபியால அந்த மக்காவினுடைய அந்த கடைசி கட்டத்திலே அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு 83 பேர், அதுல ஒரு 2 பெண்கள்ல ஒரு பெண்ணாக அந்த உடன்படிக்கையை அவங்க செஞ்சாங்க. மக்காவில் உடன்படிக்கை செஞ்சாங்க, மதீனாவில் அதை நிகழ்த்தி காமிச்சாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும், அந்த உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கத்திலே தியாகம் செய்தார்கள். அதே மாதிரி இது மக்காவிலேயே ஆரம்பித்து மக்காவிலேயே முடிந்து விட்ட ஒரு பெண்ணுடைய வரலாறு தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அது மக்காவில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் அப்பொழுதுதான் ஆரம்பிக்குது. 1, 2, 3 என்று ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுடைய வரலாறு. அவங்க எப்படி வரலாற்றுல பதிவாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தான் இஸ்லாத்திலேயே முதலாவது உயிர் கொடுத்தவங்க. முதலாவது இந்த உலகத்துல இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் உட்பட இன்றைக்கு வரைக்கும் பல பல தியாகிகள் இருந்திருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய யதார்த்தம் என்னவென்றால், சில நேரம் எதிர்ப்புகள் வந்தாலும் நாம மார்க்கத்திலிருந்து பின்வாங்கவே முடியாது. அது மார்க்கத்துடைய யதார்த்தம். இந்த இஸ்லாத்தினுடைய யதார்த்தமே என்னவென்றால், எதிர்ப்புகள் வருமா என்று கேட்டால் வரலாம்.
இன்றைக்கு நாம வந்து பெருங்கொண்ட ஒரு சமூகமாக இன்னைக்கு இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உலகத்திலேயே முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கிற ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா, ஒரு நாடு அப்படின்னா, அந்த டாப் 10 லிஸ்ட்ல இந்தியா 2வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுல நம்ம நிறைய இருக்கோம். இந்தியாவினுடைய கூட்டத்துல தான், இந்தியாவினுடைய மக்கள் தொகையில தான் வந்து நாம வந்து 2வது 3வது இடத்துல இருக்கிறோமே ஒழிய, உலகளாவிய அளவுல அதிகமா எங்க நாம இருக்கிறோம்னு கேட்டா இந்தியாவில தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கிறோம் 2வது இடம். அந்த அளவு 2வது 3வது இடம். ஃபர்ஸ்ட் இடத்துல பாகிஸ்தானோ அல்லது இந்தோனேசியாவோ இருந்தாலும் நாம 2வது ஒரு 20 கோடிக்கு மேல பேர் நம்ம இருக்கிறோம். சரியா சொல்லணும்னா 30 கோடி கிட்ட வரும். ஆனா சென்சஸ்ல வந்து அப்படி காட்டாது, அப்படி காட்டல. ஆனா அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். அதனால எதிர்ப்புகள் குறைவா இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த நாட்டினுடைய அடிப்படையா இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய இசம் இந்துயிசம் தான். அவங்க வந்து இந்துக்கள் வேற, இந்துயிசம் வேற. இந்துக்கள் அப்படின்னு சொன்னா நம்ம சகோதரிகள், தொப்புள் கொடி உறவுகள், பிறமத சொந்தங்கள் நம்மளோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா? குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து காய்கறி வியாபாரம் பண்றாங்க, தயிர் வியாபாரம் பண்றாங்க, பால் வியாபாரம் பண்றாங்க, தோசை மாவு வியாபாரம் பண்றாங்க. நம்ம பஜார்ல கடைகள் வச்சிருக்கிறாங்க, சந்தையில கடைகள் வச்சிருக்கிறாங்க. இப்படி அண்ணன் தம்பியா மாமன் வச்சானா நம்மோடு உறவு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மதங்களை பின்பற்றுவது வேற, அது பிரச்சனையே கிடையாது. இந்துயிசம் என்பது நாம தான் வாழணும், வேற எவனும் வாழக்கூடாது. உதாரணத்துக்கு RSS எடுத்துக்கிடுங்க, அவங்கள்ட்ட அந்த சித்தாந்தம் இருக்கு. அதனாலதான் மதவெறியை தூண்டி கொலைகள்லாம் நடக்குது. கொலைகள்லாம் இன்னைக்கு நடக்குது. ஏன் நடக்குது? மதத்தின் பெயரான கொலை. இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இப்ப சமீபத்துல நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? பாருங்க, வடநாடுகள்ல வந்து அந்த கிறிஸ்தவத்துக்கு அவங்க வந்து விற்குவாங்கல்ல, சில பொம்மைகள் விற்பாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து கேக்கு செஞ்சு விற்பாங்க, அதை விளம்பரம் பண்ணுவாங்க, ஸ்டார்லாம் செஞ்சு விற்பாங்க. அவங்க மதத்தை அவங்க வந்து பின்பற்றுவதற்காகவும் அந்த நிகழ்ச்சியை அந்த நாளை கொண்டாடுறதுக்காக செய்யறாங்க. ஆனா அந்த இந்து இசத்தை சார்ந்தவர்கள், இந்துக்கள் கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். அவங்க என்ன பண்றாங்க? அடிக்கணும், கடையை உடைக்கிறோம், விற்காதங்கிறான். இது இந்து நாடுங்கிறான், நாங்க மட்டும் தான் வாழ்வோங்கிறான், நீ வாழக்கூடாதுங்கிறான், நீ கொண்டாடக்கூடாது. இதுதான் நமக்குமே. இதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நாளைக்கு இதைத்தான் என்ன செய்வான்? ரம்ஜான்ல வந்து நின்று நீ ஆடை இருக்காத, நீ மாடை இருக்காத, நீ ஒட்டகத்தா இருக்காத, நீ சத்தம் போட்டு தக்பீர் சொல்லாத, நீ பொது வழியில தொழுகை நடத்தாத, நீ வாழ்த்து சொல்லாத, இதுக்குன்னு ஸ்பெஷலா வியாபாரம் பண்ணாத சொல்லுவானா இல்லையா? அப்ப இப்படி இன்னைக்கு நாம பெரும் கொண்ட ஒரு சக்தியா இருக்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் நிற்கிறது, இது மாதிரி மைக்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இன்னைக்கு நம்ம பேஸ் பண்றோம். மதத்தின் பெயரால மக்களை வந்து வகைப்படுத்தலாம். நீ வாழ்றதுக்கு ஒரு உரிமையை காட்டுற, அது வேற விஷயம். மதத்தால் நீ காட்டுகிறான், நீ இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கையா அப்படின்னு சொன்னா, அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லா நாடுகளிலும் இருக்குங்க. பார்டர் என்னன்றதா, ஊரின் நாட்டினுடைய எல்லை பகுதியில அங்க இருந்து ஓடி வந்து இங்க இருக்கிறவன், இங்க இருந்து ஓடி போய் அங்க இருக்கிறவன் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நீ வந்து உன் ஆதாரத்தை காட்டு. உங்க பாப்பா எங்கதான் இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு, உங்க பெத்தாப்பா எங்கதான் இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு, நீ இந்திய பிரஜைதாங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுனா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அப்படிதானே? அதுவே பூர்வீகமா வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த ஒரு பாடம் கிடையாது, ஒரு ஒண்ணும் கிடையாது. நம்மள்ட்ட வந்துட்டு நீ இதுதான் கொடுக்கணும், அதுவும் எப்படி சொல்றான்? இந்துக்களா முஸ்லீமா இருந்தா நீ கொடுக்கணும், முஸ்லீம் இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு மதத்தை வச்சே பிரிக்கிற பத்திலா. இவ்வளவு பேர் இருக்கோ அது நடக்கும். எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் இருக்குது, ஐநா சபைகள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள், முஸ்லிம் நாடுகள் இருக்கு. நல்லா கவனிங்க, ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள் இருக்கா இல்லையா? சவுதியில என்ன மோடியா அரசு நடத்திட்டு இருக்காரு இல்லையா? துபாயில என்ன மோடியா நடத்திட்டு இருக்காரு, அத்வானியா நடத்திட்டு இருக்காரு இல்லையா? அப்ப இப்போ எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்துல கூட இன்றைக்கு நமக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா? ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்கல்ல, பிரச்சனை ஏற்படுத்துறாங்கல்ல. அப்போ என்ன சொல்றான்? நீ வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும், அதாவது கலிமாவுக்கு முரணான, உன் மதம் ஏற்றுக்கொள்ளாத, இறைவனுக்கு பிடிக்காத சில வார்த்தைகளை நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு திணிச்சு அதனால கொலை பண்றான். மாட்டுக்கறி சாப்பிட்டு கொலை பண்றான். அவனுடைய நம்பிக்கை சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருந்துக்கோ. இவன் நம்பிக்கை சாப்பிடணும். அதுதான் வந்து பன்முகத்தன்மைங்கிறதுங்க. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லி, இதுதான் இந்தியாவினுடைய சிறப்பே.
வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மதங்களா வேற வேற மதங்களா இருந்தாலும், நான் சொல்றதெல்லாம் புரியல உங்களுக்கு? புரியுதா இல்லையா? வேற வேற மதமா இருக்கட்டும், ஆனா நீ வந்து மதத்தை வந்து என்ன செய்யாத, யார் மேலேயும் திணிக்காத. இது இஸ்லாமும் அதான் சொல்லுது. திணிக்காத சொல்றதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை யாரா சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாம் இப்படி சொல்லும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒருத்த மேல ஒரு திணிக்க கூடாது. நம்ம அழைப்பு கொடுக்கலாம், தாவா செய்யலாம், புரிய வைக்கலாம். சூரியனை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, சந்திரனை பற்றி, படைப்பினங்களை பற்றி, மனித படைப்பை பற்றி, அறிவியலை பற்றி, குர்ஆனை பற்றி, குர்ஆன் சான்றுகளை பற்றி, நபிமார்களை பற்றி, அவருடைய வரலாறுகளை பற்றி, இப்படி வரலாறுகளின் மூலமாக, அறிவியல் மூலமாக, பல்வேறு சான்றுகளின் மூலமாக உண்மையான இறைவன் ஓர் இறைவன் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா திணிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இதை எதை வச்சு நம்ம சொல்லலாம்? ஒரே ஒரு சொற்றொடர் வாக்கியம் தான் இருக்கு, சூப்பரான வாக்கியம். யாரா சொல்லுங்க பாப்போம். ஒரு வாக்கியத்துல இது முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். என்ன வாக்கியம்? அதுவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு உதாரணம் தான். ஆனா நான் அந்த உதாரணத்தை நினைக்கல. நான் நினைக்கலங்கிறதுனால தப்புன்னு சொல்லக்கூடாது. அது கரெக்டான உதாரணம். என்ன உதாரணம்? ஒரு கட்டத்துக்கு மேல, என்ன ஒரு கட்டத்துக்கு மேல நீ இப்படிதான் சொல்லிட்டே இருப்பியா? கபால், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ தலகு போல நின்று தண்ணி குடிச்சாலும் வா வலிக்கு நான் வரமாட்டேன். நான் வந்து பலதரப்பட்ட கடவுளை வணங்குற ஏழை நம்ம கிட்ட ஆவாது. ஏன்னா அதெல்லாம் பொய். என்னைய பொறுத்த வரைக்கும் அது வெறும் கற்பனை, வெறும் பேர். அது ஒரு பேர் தானே ஒழிய அதனால எந்த உதவியும் செய்ய முடியாது. உன்னையும் என்னையும் மண்ணையும் விண்ணையும் படைச்சவ யாரு? அல்லாஹ். அவனை தானே வணங்க முடியும். நம்மளா கையில ஒரு உருண்டையை போட்டு வச்சுக்கிட்டு, அதுல ஒரு கண்ணை நோண்டி வச்சுக்கிட்டு, அதுல ஒரு மூக்கை ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு நீயா ஒரு கடவுள் சொல்ல ஏற்க முடியாது. அப்படின்னு உச்சகட்டத்துல சொல்லக்கூடிய வார்த்தை லக்கும் தீனுக்கும் அணியதி. உங்களுடைய மார்க்கம் நீ எடுத்துக்கோ, அதை என்னை நிர்பந்திக்காத. நான் எடுத்துக்கொண்ட மார்க்கத்தை அது ஏன் மார்க்கம் தான், நான் உடனே நிர்பந்திக்க மாட்டேன்னு சொல்ற வார்த்தை தான். ஆனா இது வந்து ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நம்மளை யாராவது திணிச்சா, நம்மளை யாராவது திணிச்சு நீ இதைத்தான் பின்பற்றணும், பின்பற்ற கூடாதா அப்படி இப்படின்னு பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசினா நாம லாஸ்ட்ல என்ன சொல்லுவோம்? லக்கும் தீனுக்கும் வலியது. ஒரு குஃபார்த்தை, ஒரு இணை வைப்பாளத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கதமமா இருக்கு, நீங்க எதனாலும் கேளுங்க, சரிங்களா? ஆனா கேளுங்க. இதெல்லாம் நம்ம வாழக்கூடிய, ஃபேஸ் பண்ணக்கூடிய, நம்ம ஃபேஸ் பண்றோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அல்லங்கதா? நம்ம பாட்டுக்கு நோக்கா போயிடுவோம். அப்ப யார் இருப்பாங்க ஃபீல்டுல? பிள்ளைங்க தானே இருப்பாங்க. அதனால இது விளைக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது, லா இக்ராஹ ஃபித்தி, மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது. இதான் எந்த ஒரு சூழல்ல, இது டிக்ளரேஷன். குர்ஆன் வந்து அறிவிக்கக்கூடிய ஒன்றுங்க. மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாதுப்பா. நாம சொல்லுவோம், நீ பின்பற்றலன்னா நான் என்ன செய்ய முடியும்? நீ வந்து இப்ப இந்தியா ஒரு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அமைச்சாங்க. மதீனாவுல ஜனாதிபதி யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். நல்ல கவனமா கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் தான். இங்க எப்படி இப்ப இந்துயிசம் ஆட்சி கிடையாது, இது இந்தியாவினுடைய ஆட்சி. பன்முகத்தன்மை, எல்லாருமா சேர்ந்தா இந்தியா உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி ரத்தங்களையும் உயிர்களையும் உடைமைகளையும் வாழ்க்கையையும் இளமையையும் இழந்திருக்கிறாங்க. அதனால மாற்றுறது கிடையாது. இது என்ன பன்முகத்தன்மை, எல்லாரும் வாழக்கூடிய நாடு. ஆனா மதீனாவுல இஸ்லாமிய ஆட்சி தான் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய நேரத்துல. இஸ்லாமிய ஆட்சினா யாருடைய ஆட்சி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜனாதிபதி. அவர்தானே தலைவரே. அப்ப இஸ்லாமிய ஆட்சி, அதுக்கு கீழே எல்லாரும் கட்டுப்பட்டாங்களா இல்லையா? கட்டுப்பட்டாங்க. ஜகாத் வசூலிச்சாங்க இல்லையா? எல்லாமே நடந்துச்சுல. அந்த ஆட்சியில அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். அதான் ஆட்சி. ஆட்சியினுடைய லோகோவே என்னதான்? அல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவருக்கு தான் கட்டு. அங்க உள்ள சட்டம் எல்லாமே குர்ஆனுடைய சட்டமா தான் இருந்துச்சு. திருடுனா என்ன செய்வாங்க? கையை தான் வெட்டுவாங்க. விபச்சாரம் செஞ்சா என்ன செய்வாங்க? கொலை செய்வாங்க. அதாவது தண்டனை வந்து மரண தண்டனை தான் விதிப்பாங்க, கொலை கிடையாது, மரண தண்டனை. திருமணம் ஆனா ஒரு சட்டம், திருமணம் ஆகணும்னா ஒரு சட்டம். அதே மாதிரி ஒவ்வொரு நேரம் ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு தண்டனை மரண தண்டனை தான். இஸ்லாம் என்ன ரூல் அதான் ரூலு. ஆனால் இந்துக்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா? வாழ்ந்தாங்க. இந்துக்கள்னா பல தெய்வ வழிபாடு உள்ளவங்க வாழ்ந்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சியில வாழ்ந்தார்கள். யூதர்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? நபிமார்களை எல்லாம் கொலை செய்தவர்கள் என்று குர்ஆன் குற்றம் சாட்டுது. யூதர்களை பார்த்து என்ன சொல்லுது? நபிமார்களை கொலை செய்தவர்கள் யாரு? யூதர்கள் சொல்லுது.
வாக்கு மீறியவர்கள் யூதர்கள், துரோகம் இழைத்தவர்கள் யூதர்கள், சண்டை மூட்டிக் கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். இவ்வளவு குற்றச்சாட்டுக்குரிய யூதர்களும் மதீனாவில் நிம்மதியாக வாழ்ந்தார்களா இல்லையா? வாழ்ந்தாங்க. அதான் நிர்பந்தம் இல்லைங்கிறது. இப்ப நிர்பந்தம் இல்லைங்கிறது இதான். நாங்க தாவா செய்வோம், நீ வரணும்னு எங்க ஆசை, நீ வரலன்னா நாங்க அதை வச்சு உடனே நீ வரலன்னு அடிக்க முடியாது கொள்ள. இது இறை விதி. நிர்பந்திக்கும் வாழ்றதா வாழ்ந்துக்கோ. ஆனால் இஸ்லாமிய ஆட்சியில இஸ்லாம் தான் ஆட்சி செய்யும் பொழுது, இஸ்லாம் ஆட்சியில பிற மதத்தவர்கள் வாழ்றாங்கன்னு அந்த நாட்டுல அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம இந்தியாவில் எல்லாரும் ஒண்ணுமா, சமம், ஈக்குவல். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியே கம்ப்ளீட்டா இஸ்லாமிய ஆட்சி. மதீனாவில் வந்து முஸ்லிம் இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு. முஸ்லிம் அல்லாதவர்களும் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம். அதாவது நீங்க ஏன் நான் கேட்கறதுதா, நீங்களாம் வந்து ரெகுலரான பழுத்த பழங்கள் மார்க்க கல்வியில மார்க்கம் என்கிற ஒரு மரத்திலே விளைகின்ற கனிகளை வாரம் வாரம் சில பேரும் தினம் தினம் சில பேரும் பிச்சு பிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த கனிகளை நீங்கள் புசிக்கிறீர்கள். அப்போ கனிகளை புசித்து நீங்கள் செரிமானத்திற்குள்ளாகி உங்களுடைய ஈமானையும் ஈமானிய அறிவையும் வளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு கேள்விக்காண்டி என்னெல்லாம் பேசுறான் பாருங்க. கனிங்கிறா, மரங்கிறா, சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? அதாவது அவங்களுக்கு வந்து ஜிஸ்யா வரி அப்படின்னு சொல்லி ஒன்று கட்டுவாங்க. ஜிஸ்யா அவங்க வந்து வாழ்றதுக்கு ஒரு வரி கட்டணும். ஒரு வரி. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி கட்டுறோம். நாட்டுக்கு என்ன வரி? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி கட்டுறோமா? ஜிஎஸ்டி கட்டுறோம். நம்ம வாங்குற எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போடுறாங்களா இல்லையா? இது வந்து நாட்டினுடைய எல்லாரும் கட்டுறோம். அங்க வந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் மட்டும் கட்டுவார்கள். இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? என்னப்பா? அப்ப ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? என்னடா இஸ்லாம் சமத்துவ மார்க்கங்கிறீங்க, சகோதரத்துவ மார்க்கங்கிறீங்க, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இப்படி வரி போடலாமான்னு ஒரு கேள்வி வருவேன். இதுதான் பதில் இருக்கா? சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாம் என்கிற மரத்திலே நீங்கள் வந்து கனிகளை வாரந்தோறும் சில பேரும் அன்றாடம் சில பேரும் பறித்து கொண்டுகிறீர்கள். சொல்லணுமா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? என்ன சரி. ஆமா, என்னன்னா இஸ்லாம் அல்லாதவர்கள் கட்டுகிற வரி கம்மி. இஸ்லாத்துல ஒரு வரி இருக்கு, அது அதிகம், அதை விட அதிகம். என்ன வரி? இங்கேயும் ஜிஎஸ்டி இருக்கா? தண்ணி வரியா, வீட்டு வரியா, அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர் வரியா, மீளாது சோறுக்கு? என்ன வரி இஸ்லாம் விதிக்கிற வரி? ஜகாத். இல்ல பேன் இருக்கு, அது மட்டும் தெரியும். ஜகாத் இருக்கா இல்லையா? ஜகாத பிடிக்கிற மார்க்கம். பணக்காரங்கள்ட்ட போய் உட்கார்ந்து நகை எவ்வளவு வச்சிருக்கிற, ஒட்டகம் எத்தனை இருக்குது, ஆடுகள் வச்சிருக்கிறியா, ஆடுகள் வச்சிருக்கிறியா, நிலப்புலங்கள் இருக்கிறதா, ரொக்கமாக பணம் இருக்கிறதா, 2.5%, 40ல் 1 பங்கு, 100ல் 2.5 பங்கு என்று நிர்பந்தமாக முஸ்லிம்களிடத்தில் வாங்கும். கரெக்டா? அப்ப இஸ்லாம் அல்லாதவர்கள் தான் வரி இல்லாம இருக்க முடியாது. அவங்க வந்து தன்னுடைய ரைட்ஸை கேட்கணும். என்ன கேட்கணும்? எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கணும்னா அவங்களுக்கு ஒரு வரி. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம வாடகை வீட்டுல இருக்கோமே, வாடகையை கொடுக்கறதுனால நம்ம கேள்வியா கேட்போம். ஏங்க சவுறு என்னங்க இப்படி இருக்கு, ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டாங்களே, தண்ணி வர மாட்டேங்குது, என்னன்னு பாருங்களேன். சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? அந்த ரூபா கொடுக்குறோம்ல, அந்த உரிமை. இதுக்கு மார்க்கம் என்ன செய்யுதுன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட்ல இஸ்லாம் அல்லாதவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு ஒரு காமன் வரி கொடுக்கு, ஒரு பொது வரியை விதிக்குது. இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் விதிக்கின்ற வரி என்ன இருக்கு? ஜகாத் இருக்கு. அதனால அந்த பிரச்சனை இல்லை. பொதுவாக இதெல்லாம் எதுக்கு பேசுறோம்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிர்பந்தமே கிடையாது. ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்கள் ஆட்சி செய்கின்ற கடந்த காலத்திலையும் சரி இப்பவும் சரி அவர்களிடத்தில் ஒரு ரகுடான தன்மை இருக்கும்.
ஒரு முரட்டு தன்மை இருக்கும். இது நம்ரூதிடம் இருந்துச்சா இல்லையா? நம்ரூத் என்ன பண்ணா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த, என்னப்பா இந்த பையன் இப்படி சிந்திக்கிறார, அவர் சிந்திக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குத, வானத்தை படைச்சவர் யாருன்னு கேட்கிறார, சூரியனை படைச்சவர் யாருன்னு கேட்கிறார, உன்னை என்னையும் படைச்சது யாருன்னு கேட்கிறார அப்படின்னு சிந்திச்சு பார்த்து அல்லாஹ் என்று சொல்லுகிறார என்று யோசித்தான நம்ரூது? யோசிக்கல. நீ எப்படா சிந்திப்ப கேட்டார். கேட்டாரா, நீ எப்படி சிந்திப்ப? நான் தான் கடவுள், நான் தான் ரப்பு, நான் தான் உயிரை கொடுப்பேன், நான் தான் உயிரை எடுப்பேன், எனது இந்த ஸ்டேட்டிலே, எனது இந்த நாட்டிலே நான் விதிப்பதுதான் சட்டம், நான் எடுப்பதுதான் முடிவு, எனக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும், இங்கு ஒரே ஒரு ரப்பு தான், அந்த ரப்பு நான் தான், என்னைத்தான் நீ வணங்கணும், நான் ஏற்றுக்கொண்ட கடவுள்களை தான் நீ வணங்கணும். இப்ராஹிம், இதையே நீ பேசிக்கிட்டு இருந்தா உன்னை நான் கொன்றுவேன் சொன்னானா? ஏத்துக்கல. அல்லாஹ்வுடைய தூதரு ஏத்துக்க சொன்னாங்களா? ஏத்துக்கலனோட என்ன பண்ணாங்க? சரி வா வழி விட்டாங்க. லா இக்ராஹ ஃபித்தீன் அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னானா? அவன் சொல்லல. சரி, ஃபிரௌன் ஒருத்தர் இருந்தான், அவன் அதை செஞ்சானா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட செய்யல. இந்த மாதிரி எவ்வளவு பேர் சூரத்துல் கஹ்ஃப்ல சில இளைஞர்கள் குகையில போய் இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? இதே பிரச்சனை தான் நடந்துச்சு. இந்த மாதிரி 12 காலமா எவ்வளவோ பிரச்சனைகளை இந்த மார்க்கம் சந்தித்து வருகிறது. ஏன்னா இஸ்லாம் அல்லாத அசத்திய சக்திகள் என்ன பண்றாங்கன்னா, நிர்பந்திக்கிறாங்க, வற்புறுத்துறாங்க, ஆணவத்தில் அழிகிறார்கள், அராஜகம் செய்கிறார்கள். அவர்கள் தீய சக்திகளாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால ஈமான் என்ன செய்யும்னா சோதிக்கப்படும். அதான் இன்னைக்கு இந்தியாவிலே. அப்ப அந்த மாதிரி நேரத்துல, அதுவும் ஆரம்ப நேரத்துல எப்படி இருந்திருக்குமா இருக்கும்? அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை மக்களிடத்தில் சொல்லி கொண்டு வருகிறார்கள். நான் ஏற்கனவே உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு சொல்லும் போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிய வச்சேன். இன்னைக்கு வேற விதமான ஒரு விஷயத்தை பதிய வச்சிருக்கு. இஸ்லாம் அல்லாத ஆட்சி, இஸ்லாமியர்களுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சியில சில விஷயங்களை சொல்றோம். போன தடவை என்ன சொன்னோம்? ஒரு பிரச்சனை மக்கள் நம்பி இருக்கிறாங்க. ஏன் நம்பி இருக்காங்க? இதுதான் சரி, கடவுளுக்கு தான் சரி நம்பிட்டு இருக்க ஒரு கூட்டத்துல போய் நீ நம்புறதெல்லாம் பொய்ன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம்? பெரிய விஷயமா இல்லையா? அதை எடுத்து உடச்சி சொல்லும் போது பல பிரச்சனைகள் வரும். அப்படி அந்த பிரச்சனைகளுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்தவர்கள் தான் யாரு? சுமையா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். கரெக்டா சொல்றாங்க. அல்லாஹ் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 7வது 8வது முஸ்லிம் ஆயிட்டாங்க. கவுண்டிங் படி பாகம் மீண்டுமா லைட்டா சத்தம் கேட்குது. அப்படியா? இப்ப சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. எப்போ வர்றாங்க பாருங்க, ஆரம்பத்திலே வர்றாங்க. இஸ்லாம் ஆரம்பிக்கும் போது அப்படின்னு சொன்னா எத்தனாவது ஒரு கவுண்டிங் இருக்கும்ல? 1ஆவதா, 2ஆவதா, 5ஆவதா, 10ஆவதா, 20க்கு மேலையா, 100க்கு மேலையா, அப்படி ஒரு கவுண்டிங் இருக்கும்ல. அதுல டாப் 10க்குள்ளே வந்துட்டாங்க சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. மொத்தம் 10க்குள்ளே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் யார் இருந்தா இஸ்லாத்துக்கு வந்தது? யாரு? நான் நினைக்கிறேன் இவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லட்டும், ஒரு நாள் அசரத்து சொல்லட்டும். ஒரே நம்மள்டே கேள்வி இருக்கிறார். ஒருவேளை எங்க வந்தா குறிப்பெடுப்பாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ? என்ன கேட்கிறேன், முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தது உம்மு உமாராங்கிற வீர பெண்மணியை பத்தி பேசுற, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற தியாக பெண்மணியை பத்தி பேசுற, எவ்வளவோ தியாகம் பேசுனா நீங்க என்ன பண்றியோ? நீ பார்த்துட்டே இருக்கு. நீ பேசு. யார் ஃபர்ஸ்ட்? உம்மு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆரம்பத்திலே முஸ்லிம். சரியா? அப்போ ஒரு 7வது 8வது வாக்குல இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு வராங்க.
சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால துஆ பெற்றவங்க. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா துஆ பெற்றாங்களா? அந்த உஹது யுத்தத்துல அவங்க சொன்னாங்க, இவர்களும் இவர்களுடைய குடும்பத்தார்களும் எனக்கு ஜன்னத்திலே நேசர்களாக வரட்டும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவாயால் துஆ செஞ்சாங்க. அதே மாதிரி சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஃபேமிலிக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆறுதல் என்னவென்றால், யா ஆலு யாசிர், யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே, இஸ்பிரு இஸ்பிரு, பொறுமையாக நீங்க இருங்க, அபிஷிரு பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெறுங்கள் என்று சொன்னார். சொர்க்கம் உண்டு, சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்ட பெண்கள்ல குடும்பத்துல இந்த ஆளு யாசிர் என்கிற குடும்பம் அடக்கம் எல்லாருமே. அப்ப இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஃபேமிலி யாரு அப்படின்னா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சுமையா சொல்றோம்ல, இன்னைக்கு நீங்க சில சுமையாக்களை பார்க்கலாம், இங்க கூட சில சுமையா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, சுமையான்னு பேர வச்சவங்க இருக்கலாம். ஆனா நீங்க சுமையா சொன்ன உடனே உங்க கற்பனையில ஒரு உஸ்தாதா ஞாபகத்துக்கு வந்துடக்கூடாது. சுமையான அந்த உஸ்தாதா இப்படி இருப்பாங்களோ, சுமையா உஸ்தாதா ஒரு 30 வயசு இருக்கும், ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு 20 வயசு இருக்கும், அல்லது ஒரு 30-40 வயசு இருக்கும், இப்படி நினைக்கிறவா இல்லையா? இந்த கற்பனை முதல்ல தப்பு. சுமையா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எத்தனை வயசு இருக்கும் இஸ்லாத்துக்கு வரும்போது? அவங்க மகனுக்கு எத்தனை வயசு அப்படின்னா 35. சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகனுக்கு எத்தனை வயசு? ஒரு 35 அப்படின்னா 35 வயசு இருக்கும். அப்படின்னா சுமையா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எத்தனை வயசு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு. இந்த ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேருக்கும் பிறந்த மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியே போயிட்டு வர்றாங்களா, முதல்ல இந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, மக்காவுக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த 3 பேருமே அடிமைகள் தான். 3 பேருமே ஒரு குடும்பத்தாரிடத்துல அடிமையாக இருந்தவர். அடிமைகள்னா எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடிமைனா எப்படின்னா, அவங்களால சுய சிந்தனை சிந்திக்க முடியாது, சுயமா எங்கேயும் வெளியே போக முடியாது. அவர்களுடைய எஜமானர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதை செய்தால் மட்டும்தான் வெளியே போக முடியும், அதை செய்தால் மட்டும்தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட கண்டிஷன்ல வாழ்ந்தவங்க தான் யாரு? இந்த 3 பேருமே. ஆனா பேசிக்கா இந்த 3 பேருக்கும் இந்த ஊர் கிடையாது, இப்ப மக்கா கிடையாது. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு யமன்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சகோதரர் ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி அவரை தேடுவதற்காக வேண்டி இன்னும் 2 சகோதரர்களோடி மக்காவுக்கு ஊரா தேடி 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 கடைசியில மக்காவுக்கு வராங்க. மக்கா ரொம்ப பிடிச்சு போயிட்டு மக்காலே வசிக்கிறாரு யாசிர். கூட்டு வந்த 2 சகோதரர்கள் அவங்க ஊருக்கு யமனுக்கு போயிட்டாங்க. மக்காலே வசிக்கும் போது அந்த காலத்துல பாஸ்போர்ட், வீசா இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, மக்கால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒப்பந்தம் செஞ்சிருக்கணும். அதான் என்ன ஒப்பந்தம்? ஏறத்தாழ அடிமை ஒப்பந்தம். உன் குடும்பத்தை டைப் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு நல்ல விதமா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த அபூ ஹுதைஃபா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல அவங்க இருக்காரு, நல்லபடியா வேலைகளை செய்யறாருன்னு சொல்லி தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இன்னொரு அடிமை பெண் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரையும் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. யாரையும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவையும் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. இதுக்கு மேல 35 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்கு என்ன செய்யறாங்க? நபியாக பதவி உயர்ந்து அவங்க பிரச்சாரத்தை துவக்குகிறார்கள். பிரச்சாரத்தினுடைய துவக்கத்திலேயே தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு, இன்னைக்கு நாம தாருல் இஹ்சான் சொல்லி வச்சிருக்கிறோம். மதரசத்துல் இஹ்சான், மதரசத்துல் இஹ்சான், அங்க தாருல் குர்ஆன் அப்படிதானே? சரி, மதரசத்துல் இஹ்சான் இருக்க மாதிரி அன்னைக்கு மதரசாவுக்கு பேர் என்னது? தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு. அவங்க வீட்டுல வச்சு கிளாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா ரகசியமா பிரச்சாரம் பண்ணும்போது அந்த இடத்துல அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அம்மாட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏமா, இந்த மாதிரி முகம்மதுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, அவங்க ஒரு புது மார்க்கத்தை சொல்றாங்க, அந்த மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே, அம்மா வயசானவங்க தானே, இல்ல உனக்கு என்ன அவசியம், உன் வேலை உண்டு வெட்டி உண்டு கிடப்பியா, சும்மா போயிட்டு வராதப்பா, எதுவும் பிரச்சனை இழுத்துட்டு வந்தாதப்பா,
ஏதோ நம்மளால போயிட்டு இருக்க அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது ஒரு புது சங்கடத்தை தந்துடாம அவரே ரகசியமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ற, அவரோட சேர்த்து நம்மளையும் சமாதி கட்டி விட்டுருவானோ, உன் வேலையை பார்த்துட்டு இரி அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்கம்மா. இன்னைக்கு ஒரு கல்வத் நாயகத்தை பத்தி பேசும்போதோ, ஒரு பசீரப்பாவை பத்தி பேசும்போதோ, ஒரு நாளியாரப்பாவை பத்தி பேசும்போதோ, நிறைய பெத்துமாக்களுக்கும் அட்டுமாக்களுக்கும் என்ன தோணுது? எதுக்கு வம்பு? அவர் பாட்டுக்கு அழகா பேச வேண்டியதானே. எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஒரே இந்த அசாலி ஏதிருப்பாரு. இப்படி சில பேர் சிந்திக்கிறது உண்டு. நீங்க உங்களை சொல்லலை, சில பேர் அப்படி சிந்திப்பாங்க. இது ஏதால பேசுறியா அப்படின்னு. இது அந்த அம்மா சிந்திக்கல. எந்த அம்மா? சுமையார் இல்லையா? வயசு கூட, வயசு 60 70. ஆனால் சிந்தனை எப்படி இருக்குன்னா, அவங்க பதில் சொல்றாங்க, மகனே, அன்பு மகனே, நீ சொல்றது உண்மைப்பா, கரெக்ட். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது சொல்லி என்ன பிரச்சாரம் பண்றாங்களோ அதுதான் சரி. அதுல மெயினா பெண்ணடிமை தரத்தை பத்தி பேசுறேன். பெண்கள் என்றாலே அவர்கள் அவர்களுக்கும் உரிமை இருக்கு. இந்த மார்க்கத்தை நல்லா யோசிச்சு பாருங்களேன். இஸ்லாத்தை பத்தி என்னெல்லாமோ சொல்லுவானோ, இஸ்லாத்தை பத்தி பெண் அடிமை தரம் அது இது என்னெல்லாமோ சொல்லுவானோ. ஆனா இஸ்லாம் ஹைலைட்டா கொண்டு வர்றது அவ்வளவு பேர் யாரத்தான்? ஆணையா பெண்ணையா பார்த்தா யாரதான் கொண்டு வருவாங்க? பெண்ணை கவனிக்கிறீங்களா இல்லையா? சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அதான் முதல் ஷஹீத். ஷஹீதை பத்தி என்னெல்லாம் பேசணுமோ அவ்வளவு நன்மை யாரு கிடைக்கும்? சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாக்கு. அவ முதன்மைப்படுத்திட்டு மார்க்கம். அந்த இடத்துல அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை அடிமைப்படுத்த கூடாது, பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது, பெண்களுக்கும் பிறக்கிற உரிமை இருக்குது, பெண்களுக்கும் வாழ்கிற உரிமை இருக்குது, பெண்களுக்கும் கருத்துரிமை இருக்குது, பெண் சிசுவை கொல்லக்கூடாது, பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது. எப்பங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் இந்த பெண் சிசுவை கொல்லாதேன்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் பாருங்க. எல்லா மகப்பேறு மருத்துவமனையிலையும் அரசாங்கத்திலிருந்து போட்டிருப்பான், மிரட்டி வச்சிருப்பான். கருவில் இருக்கிறது ஆடா பெண்ணான்னு சொல்லக்கூடாது, சொல்வது சட்டப்படி குற்றம், கேட்க கூடாது, கேட்கறது சட்டப்படி குற்றம். யாராவது சொன்னாலோ யாராவது கேட்டாலோ அவர்களுக்கு இன்னென்ன அபராதம் விதிக்கப்படும், இன்னென்ன தண்டனை விதிக்கப்படும். பெண் சிசுவை கொள்ள சொல்றானா இல்லையா? ஏன் கொல்றான் இவன்? இப்படிலாம் இல்லைன்னா கொள்ளுவான். ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களே, தொட்டி குழந்தை திட்டம்னு கொண்டு வந்தாங்களா? ஏன் கொண்டு வந்தாங்க? இத மாதிரி பொம்பளை பிள்ளையெல்லாம் ஃபுல்லா கொல்றானுங்க, கள்ளிப்பாலை வச்சு, கள்ளிப்பாலை ஊத்தி நைஸா அப்படி டெத் ஆகி செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துலதான் நல்லா இருப்ப இந்த பால்வாடிகள்ல சுகாதார மையங்கள்ல ஒரு தொட்டில கொண்டு போய் வைங்க. யாராவது பெத்து குழந்தைய வளர்க்க முடியலன்னா நல்லா இருப்பியோ குப்பை தொட்டியில போடாதியோ, சாக்கடையில வீசாதியோ, கொன்றாதியோ, இந்த தொட்டுல போட்டுட்டு போங்கடா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், குழந்தைகள் இல்லாத யாராவது எடுத்து வளர்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த அம்மா சட்டம் கொண்டு வந்துச்சு. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல் குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம், பிஐயி தம்பின் குத்திலத், ஒரு பெண் ஏன் கொல்லப்படுகிறாள், ஒரு சிசு ஏன் கொல்லப்படுகிறாள் என்று மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பார். இப்படி பெண்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கௌரவத்தை மார்க்கம் அப்பவே கொடுத்துச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துச்சுல. இந்த விஷயம் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு வயசான பெண், நம்மளாம் யோசிக்கணும், நம்மளாம் சிந்தனை ரீதியா என்ன செஞ்சிருக்கிறோம். இந்த வயசை காரணமாக்கியே நம்ம படிக்காம தான் இருப்போமே ஒழிய, வயசக்காரங்க குரான் ஓதுங்கள வயசாகி போச்சு, குரான் படப்பாட பண்ணுங்கள வயசாகி போச்சு, இதை கொஞ்சம் படிக்கல வயசாகி போச்சு. வயசாகி போறது நமக்கு காரணமா இருந்துச்சு. சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாக்கு அது காரணமாவே. அவங்க என்ன சொன்னாங்க, ஏ சூப்பர், நீ முஸ்லீம் ஆயிட்டியா, சூப்பர், நான் முஸ்லீம் ஆயிடுறேன். கடைசியில யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் முஸ்லீம், ஒட்டுமொத்த குடும்பம் முஸ்லீம். முஸ்லீம்னா சாதாரணமான முஸ்லீமா கிடையாது. எப்படிப்பட்ட முஸ்லீம்? ஈமான்ல உறுதி. எவ்வளவோ மிரட்டல் அவ அவுத்து விட்டுட்டா. யாரிடத்தில் அடிமையாக இருந்தார்களோ அந்த குடும்பம், அவன் என்ன பண்ணா தெரியுமா? யாரு வேணா அடிச்சுக்கங்கடா, அடிச்சு அடிச்சு விளையாடுங்கடா, யாரு வேணாலும் சித்திரவதை பண்ணுங்கடா, கேட்கறதுக்கு நாளியே கிடையாது, போ, கேட்கறதுக்கு நாளி கிடையாது. சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சுடுகிற அந்த பாலைவன மணலிலே போட்டுரும்.
நெஞ்சில கல்ல தூக்கி வைப்போம். சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க, அறிவிச்சிருவாங்க. ஃபர்ஸ்டே எல்லாம் கரெக்டா இத்தனை மணிக்கு வந்துருக்கு, இந்த இடத்துக்கு வந்துருக்கு, சாயந்தர வாக்கில் இந்த பக்கம் வந்துருக்கு. பொழுது போகாம நிக்கல வீட்டுல, டீ சாப்பிடாம ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது ஏதாவது பாக்குற பழக்கம் இருக்குல்ல, சுமையா செல்போன் ஓட்டுறது, டிவி பார்க்கறது, அங்க இருந்து செஞ்சாங்க. கொஞ்ச காலமா சில மாதங்களா அந்த அரபுகளுடைய பொழுதுபோக்கே இந்த குடும்பத்தை சித்திரவதை செய்யறது. எப்படி இருக்கு? எதுக்காண்டி? ஏதாவது குற்றம் பண்ணாங்களா? ஏதாவது அநியாயம் பண்ணாங்களா? ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்துறாங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதனால நாமலாம் இந்த மார்க்கத்துக்காண்டி ஒண்ணுமே பண்ணலங்கிறத நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படி நினைக்கணும். நம்மள கேட்டுக்கணும், என்ன பண்ணோம்? எங்க அவரு பொழுதுபோக்கு அறிவிச்சிருவாங்க. இந்த நேரத்துக்கு வந்திருக்கப்பா, கூட்டமா நின்று அட்டிக்கிறது, சத்துன்னு அட்டி, நெருப்பு கங்குகளை வச்சுதான் விளையாண்டாங்க. அவ்வளவு வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட தடுக்க முடியாது. ஏன்னா அடிமைகள். நீ யாருறாங்க? நீ யாரா? போடா, உன் வேலையை வந்து போப்பா, ரைட்ஸ் இல்ல. ஒரே ஒரு வார்த்தை தான் ஸல்லல்லாஹு சொல்ல முடிஞ்சிச்சு. அதுதான் என்னது? பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்கப்பா. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா என்ன அவன் கேட்டா, என்ன கேட்டான், என்ன கேட்டான் அபூஜகல் என்ன கேட்டான்? அபூ லஹப் என்ன கேட்டான்? அவன் அம்மாட்ட சுமையா ரலியல்லாஹு அன்ஹு யாசிர் என்ன கேட்டான்? முகமதுடைய மார்க்கத்தை விடுறேன்னு சொல்லு, பழச்சு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லாத. அஹத் அஹத் அஹத், ஏகன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், படைத்தவன் ஒருவன் தான், நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமைகள் தான், அவனுக்கு தான் கட்டுப்பட வேண்டும், இந்த சிலைகளை வணங்கக்கூடாது, லாத் மனாத் உஸ்ஸா என்று நீங்கள் சொல்கிற அனைத்தும் பொய். அதையெல்லாம் உணர்த்துகிற விதமாக சொல்லப்பட்ட வார்த்தை அஹத், ஏகன் ஏகன் ஏகன். இந்த சொல்லு அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் காதுல அப்படித்தான் போய் விழுந்துச்சு. அடி சித்திரவதை போட்டு கொளுத்துட்டான். அவன் கட்ட கடைசியா செஞ்ச வேலை தான் அந்த அம்மாவை அவர்களுடைய பிறப்புறுப்புல மர்மஸ்தானத்துல ஈட்டிய வச்சு குத்தி கொண்டது கடைசி. அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அம்மா களிமாவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன என்ன நம்பிக்கை பாருங்க. ஒரு கொள்கை வருகிறது, தான் இவ்வளவு நாள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு புதினமாக இருக்கின்றது, அந்த ஊர் மக்களுக்கு எதிராக இருக்கின்றது, நாம் அடிமையாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்ம இதை ஏற்றுக்கொண்டால் நம்மை சித்திரவதை செய்வார்கள், நமக்கென்று எந்த ரைட்ஸும் இல்லாத ஒரு நாட்டில் நாம் இருக்கின்றோம், நம்முடைய உயிர் போகலாம், உடைமைகள் போகலாம், நிம்மதி இழந்து போகலாம், எது போனாலும் பரவாயில்லை, சத்திய கொள்கையை நாம சொல்வோம், அது காட்டி மரணம் தான் தண்டனை என்றால் இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்ல செஞ்சுட்டாங்க. இவ்வளவு பெரிய சாதனை. அந்த அம்மா அப்படி சாதிச்சதுனால தானே இன்னைக்கு நமக்கு சுமையா அப்படி சொன்னாலே ஒரு பூஸ்ட் வருது, ஈமான்ல ஒரு உரம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுல் ஜன்னah. அல்லாஹ் முஃமின்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சொர்க்கம் இருக்கிறது என்பதற்காக விலைக்கு வாங்கிட்டான். விலைக்கே வாங்கிட்டான். சொர்க்கத்தை பகரம், உயிரை கொடுக்கிறோம், உடைமைகளை கொடுக்கிறோம், தியாகம் பண்றோம், பகரம் என்னது? சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்கிறான், என்னப்பா குல்லின்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் ஆஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தவர்கள், தந்தையோ தாயோ சகோதரனோ சகோதரியோ மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ உறவினர்களோ அனைவர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அடுத்துதான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட். அப்படிங்கிற வசனத்தை உண்மைப்படுத்தி காண்பிச்சவங்க யாரு? சுமையார். அவங்க ஃபர்ஸ்ட் டெத் ஷஹீத். இந்த மக்கா மண்ணிலே முதலாவது ஈமானுக்கு என்று எவ்வளவு உறுதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை தந்தது யாருதான்? யாருமா? ஒரு கம்பாரிசன் பண்ணணும்ல. ஒருத்தர் பாடம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிடுங்க, பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க, பாடம் கொடுக்கணும். எப்படி ஓதுனா அசரத்து ஏத்துக்குவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போய் ஓதுனா தெரிஞ்சு போயிடும், அப்படிதானே?
ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஓதுறாரு, ஒரு 2 தப்பு வருது, பாடம் பாஸ் அப்படின்னு உஸ்தாத் சொல்லிட்டாங்கன்னா மற்ற பிள்ளைங்களுக்குலாம் அது ஒரு பாடம். என்ன பாடம்? சரி, ஒரு 2 தப்பு வரைக்கும் ஓதிக்கலாம் போல தெரியுது, கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு எக்ஸாம்பிள். ஈமானுக்கு எவ்வளவு உறுதி இருக்கணும், எவ்வளவு உறுதி இருக்கணும். சுமையார் அலியா பாடுறா, இறந்துட்டாடா, உயிர் போச்சுடா, அந்தம்மா இறந்து போச்சுடா. எதுக்காக இறந்துச்சு? கலிமாவுக்கு. அப்போ கலிமாவுக்கு அடர்த்தி உயிர், பகரம் உயிர். உயிரே போனாலும் நீ கொள்கையை விடாத அப்படிங்கிறதுக்கு ரோல் மாடலே யாருதான்? அதான் அமல் செய்யும். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு அடுத்து மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றதெல்லாம் யாரை பார்த்துட்டு தான்? ஒரு அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வீரமா, ஒரு கிழவிக்கு இவ்வளவு பெரிய ஒரு வீரமா. அந்த வீரத்தை கொடுத்தது எது? அவர்களுடைய கொள்கைங்க. அவர்கள் அந்த கொள்கை மீது கொண்ட பற்று, மார்க்கத்தின் மீது கொண்ட பற்று, இஸ்லாத்தின் மீது கொண்ட பற்று, அந்த பற்று கடைசி வரைக்கும். நம்மளும் அப்படிதான். நம்ம இன்னைக்கு முஸ்லிமா இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நமக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை எல்லா நேரத்திலையும். சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி அபூஜஹல் வந்து நம்மளை கொள்வானான்னு தெரியல, ஆனா இஸ்லாத்துக்கு எதிரான பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். மார்க்கமா பிரச்சனையால் வரும். அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும்? மார்க்கத்தை எடுத்துக்கணும். வட்டி வருது, வட்டி ஒரு பிரச்சனை, வட்டி ஒரு நவீன அபூஜஹல் வச்சுக்கிடுங்க. ஏன் ஈட்டியாலத்தான் நம்ம ஈமான் சாவணுமா? வட்டியால சாவாதா? ஈட்டியாலத்தான் ஈமான் சாவணுமா? வரதட்சணையால சாவாதா? ஈட்டியாலத்தான் ஈமான் சாவணுமா? ஒழுக்க கேட்டால சாவாதா? ஈட்டியாலத்தான் ஈமான் சாவணுமா? ஒரு சோம்பேறித்தனத்தால சாவாதா? அதனால நமக்கு எதிரிகளாக, நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் நாம கரைச்சி எடுத்தோம், களை எடுத்தோம். சுத்தமா ஈமான்ல உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த ரோல் மாடலை எடுத்துக்கணும். அன்னைக்கு மக்கா மணலில் விதைக்கப்பட்ட அவர்களுடைய உயிர்தான் இன்றைக்கு விருட்சங்களாக உலகம் முழுக்க வியாபித்திருக்கு. எவ்வளவு ஷஹீதுகள் வந்தாலும் அவ்வளவு ஷஹீத் சுமையார் இல்லை. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அது பெண். ஒரு பெண் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பெண்ணுக்கு ஈமான், அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபிரௌன் இருக்கிறான், ஃபிரௌனுடைய காலத்துல ஆசியா அம்மையார் அல்லாவே உதாரணமா சொன்னாரா இல்லையா சூரத்து தஹ்ரீம்ல? ஏன்னா ஈமானிய வலிமை அப்படிப்பட்டது. அதுவும் குறிப்பா பெண்கள் ஈமான்ல உறுதியாக இருந்துட்டாங்க வைங்கள, அவங்க எவ்வளவு உறுதியா இருப்பாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் சான்று. ஆசியா அம்மையார் மாதிரி இங்க சுமையா ரலியல்லாஹு தஆலா. அதனால நம்ம ரொம்பவும் என்ன செய்யறோம்? ஈமான்ல பற்றோடு, நாம உறுதியோடு, நாம ஈமான்ல எல்லா வகையிலும் நடந்து கொள்ள வேண்டும். மார்க்க விஷயங்கள்ல முன்னெடுப்புகளோடு நாம கடந்து கொள்ளணும். அதனாலதான் அதுக்கப்புறமா யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? சுமையார் ரலியல்லாஹு, அடுத்து யாசிர் ரலியல்லாஹு. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொலைதான் செய்யப்பட்டாங்க, மிதிச்சே கொண்டிருக்கான். இந்த அம்மாவை ஈட்டியால குத்தி கொண்டான்ல யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி நீதிப்பட்ட அவரு ஒரு தியாகி, சாதாரண ஒரு தியாகி இல்லை. எதுக்காக நீங்க அவங்க நிம்மதியா வாழ்ந்துக்கலாமே. அதனால நாம அது மாதிரி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கடுத்து பல ஆண்டுகள் வாழ்றாங்க. ஆனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு வேதனை செய்யப்பட்டாங்க. தண்ணிக்குள்ள வச்சு அமுக்குனாங்க. யார? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. ஈமான விட்டுரு, ஈமான விட்டுரு, ஈமான விட்டுரு அப்படின்னு. அப்போ உறுதியாக அந்த மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஆளு யாசிர், யாசிரின் குடும்பத்தார், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லத்தக்க அளவுக்கு அவர்களுடைய ஈமான் இருந்துச்சு. அப்ப நம்முடைய ஈமானும் அது போன்று என்ன செய்ய இருக்கணும். சமாதானத்துல நாம என்ன செய்யறோம்? நம்முடைய பிரச்சார பணிகள் நாமளும் என்ன செய்யறோம்? முடிஞ்ச அளவுக்கு களத்துல பணியாற்றோம். சரிங்களா? பயானுக்கு வர்றோம், ஒரு 4 பேரை கூட்டு வரணும், மார்க்கத்தை பின்பற்றணும். நமக்கு நம்மளால முடியும். அதுக்குன்னு அசரத்து மாதிரி பயான் பேச முடியலன்னா கூட அங்கங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லணும், சத்திய செய்திகளை எடுத்து சொல்லணும். பியூரா நம்ம குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பத்தை ஒரு அழகான குடும்பமா கட்டி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். நம்ம குடும்பத்து ஒரு அழகான ஒரு குடும்பம் வச்சு மனைவி, பிள்ளைங்க, அம்மா, பாப்பா, இவங்க மார்க்கத்தை பின்பற்றணும். நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கம் அப்படி கட்டிக்காக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய செயலால் இந்த மார்க்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, சிதைஞ்சிடக்கூடாது. அது கரெக்டா அதுக்கு ஒரு திருமணம் வருதா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்ன விதிகளை தான் பின்பற்றணும். ஒரு கடை நடத்துறோமா, அல்லாஹ் சொல்லக்கூடிய மார்க்கத்தின் விதிகளை தான் பின்பற்றணும்.
உறவு முறை பேணுவதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய மார்க்கத்தின் விதிகளை தான் பின்பற்றணும். காலத்தாலோ சூழலாலோ வெவ்வேறு காரணங்களாலோ மார்க்கத்தின் விதிகளை நாம் உடைத்தோம் என்று சொன்னால் இந்த ஷஹீதுகள் எல்லாம் அர்த்தமற்றதாக ஆகிடும். அப்படிதானே? எதுக்காண்டி அவர்கள் உயிரை கொடுத்தார்களோ அதுவே ஒன்றுமில்லாம போயிடும். அதனால மார்க்க விஷயத்துல இன்னும் உறுதியாக இருப்போம், மார்க்கத்தை பேணி நடப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து முற்றிலும் பாடம் பெற்ற நல்ல ஒரு வீர பெண்மணிகளாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. மார்க்கத்திலே உறுதிமிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்கிற உயர்ந்த சொர்க்கத்திலே நபிமார்களோடு சித்தீகீன்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரொம்ப தந்தருள் வாழிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.